பொதுவாவே நம்மளோட ஸ்டோரியில இது நாள் வரைக்கும் பார்த்ததுல, எனக்கு ஒரு அமானுஷ்யம் நடந்துச்சு. நான் ஒரு பேய பார்த்தேன், ஒரு கருப்பு உருவத்த பார்த்தேன், வெள்ள உருவத்த பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றது எல்லாமே, அவங்களோட ரூம்க்குள்ளேயோ, இல்ல டார்க்கான பிளேஸ்லயோ, இல்ல யாருமே இல்லாத ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தான் இது நாள் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஒரு ஸ்டோரி வந்திருக்குதுங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரூருக்கு பக்கத்துல இருக்கிற, அதாவது சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லையா? போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியால பப்ளிக் பிளேஸ்ல அர்ச்சனாங்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவங்க. அர்ச்சனா அவங்களோட குழந்தை, அதாவது கை குழந்தை தான், அவங்களுக்கு 2 வயசு தான் ஆகுது. அவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க 3 பேருமே எப்பவுமே ஈவினிங்கா ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் வாக்கிங் போவாங்களாம். குழந்தைய அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பைக் எடுத்துட்டு அவங்களோட ஏரியால இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். தேவையான பொருட்கள்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துருவாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்கிட்டு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்காரு, இவங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஏரியாவுக்கு அடுத்த தெருல, அதாவது அடுத்த தெருக்கு முன்னாடியே ஒரு வளைவு வருமாங்க. அந்த வளைவோட கார்னர்ல முச்சந்தி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது 2 ஏரியா முற்ற இடத்துல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து முச்சந்தி வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த முச்சந்தி வீடு எப்பயுமே லாக்ல தான் இருக்குமாங்க. ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸே இல்லாம பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்குமாங்க அந்த பில்டிங்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த கேட்டுக்கு வெளியே அந்த கார்னர்லயே ஒரு பாட்டி ஒருத்தவங்க நின்று அந்த வீட்டையே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு முடியெல்லாம் ஒரு மாதிரி அங்கங்கே பிஞ்சு போய் ரொம்பவே அவங்களோட ஹேர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நம்ம ரோட்லலாம் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ஒரு மாதிரி சிக்கு விழுந்து ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த அகோரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டைப்பில் அந்த பாட்டியை இது நாள் வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க ஏரியாவில் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கே ஒரு மாதிரி மனசில் தட்டுதுங்க. என்னடா இது, ஏதோ தப்பாக இருக்கே. ஏன்னா அந்த பாட்டி நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் யாருமே இல்லை. எப்பயுமே 2-3 பசங்க வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்களாம். அந்த கார்னரில் நின்று ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பானுங்களாம். அந்த பசங்களையும் காணோம். வானமும் ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருண்டு போய் கிடக்குது. மழை வரப்போதுன்னு சொல்லிட்டு வேமா போயிட்டாரு அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட். இவங்க அந்த கிராசிங்கில் இருக்கும் போதே நல்லாவே பார்த்துடுறாங்க, நோட் பண்ணிடுறாங்க. அந்த பாட்டியும் இந்த பொண்ணை வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போது அர்ச்சனாக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரிலங்க. ஏதோ ஒரு பாட்டி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க போல். அவங்க இந்த ஏரியா கிடையாதுங்கிறது மட்டும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட காட்டில். அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தை, அர்ச்சனா 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அர்ச்சனாக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி திடீர்னு ஒரு மாதிரி படபடன்னு வருதுங்க. அவங்கள அறியாமலே கத்திட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஆல்ரெடி அவங்க எந்திரிச்சு தான் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு, அதாவது காம் டவுன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி அர்ச்சனா அரண்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்க கத்துன கத்துல அவங்களோட குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது கூட தெரியாம சுயநினைவே இல்லாம அழுதுகிட்டே கத்திக்கிட்டே ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க பெட்ல. அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் அவங்கள கன்னத்திலேயே அரைஞ்சிருக்கிறாரு. அது போக அவங்கள உலுக்கி இருக்கிறாரு. அவங்க சுயநினைவுக்கே வரல, அவங்க கனவுலையே தான் இருந்திருக்கிறாங்க. இப்போதான் அர்ச்சனாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க சுயநினைவிலே இல்லாதப்போ தான் ஒரு மாதிரி வேர்த்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு வந்து அவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரியான ஒரு மாயையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அர்ச்சனா தெளிவானதுக்கு அப்புறமா டக்குன்னு அந்த குழந்தைய வாங்கி அவங்களே ஃபீட் பண்ணி தூங்க வச்சிடுறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோபமாக உட்காந்துருக்கிறாரு ஹாலில். இல்லைப்பா, எனக்கு வந்து ஏதோ படப்படன்னு அடிச்சிச்சு, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுச்சு, நான் எப்போ எந்திரிச்சேன்னு தெரியல, நான் ஏன் அரண்டு போய் கத்துனேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஏரியாவோட முக்கில் ஒரு பாட்டியை பார்த்தேன். அந்த பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு என்னென்னமோ தாட்லாம் வருது. அவங்க ஒருவேளை பேயா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவர் திட்டுறாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? இது நாள் வரைக்கும் நீ நார்மலாக தானே இருந்த. யார் அந்த பாட்டி? சரி வா, நாளைக்கு போகும்போது பார்க்கலாம். அது இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வச்சே உன் முன்னாடி பேசுகிறேன். அவங்க பேய் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டா உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி கேட்குறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்துடுறாங்க. ஆனால் அர்ச்சனாக்கு தூக்கமே வரலங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஏரியாவில் பார்த்த அந்த பாட்டி இவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குது. ஹாலில் யாரோ ஒருத்தவங்க, இந்த வயசான பாட்டியோட குரல் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அர்ச்சனா அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிடுறாங்க, அவங்களோட குழந்தைய ஹக் பண்ணிக்கிட்டே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, அதாவது தூங்கி ஒரு 1 மணி நேரம் இருக்குமாங்க, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட முகத்துக்கு நேராக பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு சத்தம், அது போக அவங்களுக்கு ஒரு உணர்வும் இருக்குதுங்க. செம ஹீட்டாக அவங்க மேலே ஒரு மூச்சு காற்று விழுகுது. இது குழந்தையோட மூச்சு காற்று கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க டக்குன்னு கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க குழந்தை அவங்களுக்கு பக்கத்தில் இல்லை. ஆனால் அவங்களோட முகத்துக்கு முன்னாடி அந்த வயசான பாட்டி அவங்க பார்த்தாங்க இல்லையா ரோட்டில் வச்சு, அந்த பாட்டி இவங்களோட பெட்டில் இவங்களுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இவங்களோட முகத்துக்கு நேராக முகத்தை வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க.
இதை பார்த்த உடனேயுமே மறுபடியும் கத்தி அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது மறுபடியும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பாட்டியே வேமா வந்து அவங்கள பிடிக்கிறாங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க கண்ணை கசக்கிட்டு பார்க்கும்போது, அதாவது கொஞ்சம் சுயநினைவு வந்து பார்க்கும்போது, அந்த பாட்டியோட உருவத்துல வந்தது, அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்களோட கண்ணுக்கு அந்த பாட்டியோட உருவமா தெரிஞ்சிருக்கிறாரு. மறுபடியும் அவங்களோட குழந்தை அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை திட்டி மறுபடியும் அந்த குழந்தைய இவங்களையே தூங்க வைக்க சொல்லிட்டு இவங்களுக்கு திருநீர்லாம் பூசி விட்டு அன்னைக்கு படுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டிருக்கிறாரு. அர்ச்சனாக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லையாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே அவங்க ஹஸ்பண்டை போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. அந்த பாட்டி அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்களா, அவங்க அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா, யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர சொல்றாங்க. அவரும் காலையில எந்திரிச்சதுமே ஒரு 7-7:15 போயிட்டு விசாரிக்கிறாருங்க. அந்த ஏரியால அவர் விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாருன்னா, ஆமா அந்த ஏரியாவை சேர்ந்த பாட்டி தானா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்பதான் வந்திருக்கிறாங்களாம், அவங்க கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்களாம், அவங்கள பார்த்துட்டு நீ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு. இப்போ அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் என்னதான் விசாரிச்சுட்டு வந்து சொன்னாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகவே இல்லைங்க. அதனாலேயே அந்த ஏரியா சைடு போகவே மாட்டாங்களாம். இப்போ அடுத்து ஒரு வாரம் போகுது. அர்ச்சனாவோட ஹஸ்பண்ட் பெங்களூர்ல வேலை பார்க்குறாராங்க. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் இங்க வீட்டுக்கு வருவாராம். அப்படி இருக்கும் பட்சத்துல பெங்களூருக்கு போயிடுறாரு. அவர் பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் இவங்க அந்த ஏரியா பக்கமா அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி நேராக இவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறாங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாடுற பசங்க இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பசங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இங்கே நின்றுட்டு இருந்தாங்களே இந்த பாட்டி எங்கடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஆண்டி விளையாடுறீங்களா, ரொம்ப நேரமாகவே 2 மணி நேரமாகவே நாங்கள் தான் இந்த ஸ்ட்ரீட்டில் விளாண்டுட்டு இருக்கிறோம் கிரிக்கெட்டு, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பாட்டியுமே அங்கே நிற்கலையே, என்னடா தம்பி சொல்கிற, இப்போ நான் உங்களை கிராஸ் பண்ணி தானே இந்த ஏரியாவை தாண்டி போனேன். ஆமாம் எங்களை தாண்டி தான் போனீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பாட்டியுமே அங்கே நிற்கலையே அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பசங்களுமே பயந்துடுறாங்க. அவங்க இவங்கள ப்ராங்க்லாம் பண்ணலை, பயமுறுத்தலை, உண்மையை தான் சொல்கிறாங்கங்கிறது அந்த பசங்களோட கண்ணு கலங்கும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இன்னுமே பயமாகுதுங்க இவங்களுக்கு. நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தைக்கு திருநீர் பூசிவிட்டு இவங்களும் திருநீர் பூசிட்டு சாமியை கும்பிட்டுட்டு பேசாமல் உட்காந்துட்டாங்களாம். தொடர்ந்து 2 நாளைக்கு அர்ச்சனாக்கு பேய் கனவாக வந்திருக்குதுங்க. அதாவது இந்த பாட்டியாக இருக்கட்டும், யாருனே தெரியாத 2-3 உருவங்கள்லாம் இவங்களோட கனவுல வருதுன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்திருக்குது. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி 2 நாளுக்கு அப்புறமா வரப்போகிறவரை அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுறாங்க. அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அவரை அரட்டி கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, அன்னைக்கு போய் நீ பார்க்கும்போது அந்த பாட்டி இந்த ஏரியா தானே யாராச்சும் சொன்னாங்களா, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவர் உண்மையை சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக அவர் போய் கேட்கும் போதும் அந்த இடத்துல அப்படி ஒரு பாட்டியை யாருமே பார்க்கலன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எங்கே அதை அப்படியே வந்து அர்ச்சனா கிட்ட சொன்னால் அவங்க பயந்துருவாங்க, நம்ம வேற வீட்டில் இல்லையே, பேனிக் அட்டாக் எதுனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு சொல்லாமல் விட்டுருக்கிறாருங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கடந்த ஒரு 2 வருஷமாவே அதே ஏரியாவில் அதே வீட்டில் தான் அர்ச்சனாவும் அவங்களோட குழந்தையோட இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏரியாவுக்கு மட்டும் போகவே மாட்டாங்களாம். அந்த பாட்டி நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஏரியா பக்கம் மட்டும் போகவே மாட்டாங்களாம். ஒரு 2-3 தெருவை சுற்றிக்கிட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குமா, அந்த பாதையை தான் சூஸ் பண்ணி போவாங்களாம், வருவாங்களாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஆனால் போரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. இதை இன்ஸ்டாகிராமில் எனக்கு அர்ச்சனாங்கிற பொண்ணு தான் வாய்ஸ் ஓவரில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வாசல வயசானமா கொம்பை பிடிச்சிட்டு கொம்புனா அந்த கையில் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கொம்பு பிடிச்சிட்டு தாங்கிட்டு நின்றுட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு என்ன இவங்க இப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் அதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தேன். என்ன முன்னாடி போயிட்டு இருந்தேன், நான் திரும்பி பார்த்தா டக்குனு நம்ம என்ன பார்த்துச்சு, என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுனால அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி நான் நினச்சிக்காம வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரிஜினல் பிளேஸையே சொல்ல சொன்னாங்க, நேமை மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ போரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்லிட்டு அவங்க சொன்னதை என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தாங்க. நிறைய பேருக்கு அவங்கவுங்களோட பிளேஸில், அதாவது ஓஜா போர்டை வச்சு ஒரு குடும்பத்துக்கு நடந்த ஒரு அமானுஷ சம்பவம். கிராமத்தில் ஒரே குடும்பத்தில் இருக்கிற அப்பா பையன், பையனோட பையன், அதாவது அப்பா பையன் பேரன், இவங்க 3 பேருக்கும் தனித்தனி சம்பவங்கள் நடந்திருக்குது. இதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். பொதுவாகவே இது நாள் வரைக்கும் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு இந்த ஓஜா போர்டை வச்சு நிறைய கதைகள்லாம் வந்திருக்குதுங்க. அந்த கதைகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த ஓஜா போர்டை ப்ளே பண்ணோம். என்னோடய வார்டனுக்கு தெரியாமல் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பசங்களாவோ இல்லை பொண்ணுங்களாவோ சேர்ந்து ஒரு ஹாஸ்டலில் ஓஜா போர்டை வந்து நாங்கள் ப்ளே பண்ணோம். அதனால ஒரு அமானுஷம் எங்களை பின்தொடர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இது நாள் வரைக்கும் நம்மளோட கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோங்க. ஆனால் கோயம்புத்தூரை சேர்ந்த யுகா மயூரி அப்படிங்கிற பொண்ணு அவங்களோட கூட பிறந்த அண்ணனோடையும் அவங்களோட அம்மாவோடையும் அவங்களோட அக்கா, அதாவது பெரியப்பா பொண்ணோட
மிட் நைட் 12 மணிக்கு அவங்களோட வீட்டில் ஓஜா போர்ட் ப்ளே பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? 2005ல் யுகா அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களோட பெரியப்பா பொண்ணு அக்கா அவங்க வீட்டுக்கு வராங்க. அதாவது அவங்க வந்து ஒரு காலேஜில் படிச்சிட்டு இருக்கிறாங்க, 3rd இயர் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு லீவ்னால அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு யுகாவோட அப்பா வீட்டில் இல்லை. யுகாவோட அம்மா, அண்ணன், யுகா 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட அக்கா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஹாஸ்டல்லேருந்து. இப்போ இவங்க 4 பேருமே நார்மலாக சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் படம் பார்த்துட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அக்கா சும்மா இல்லாமல் ஹாஸ்டலில் நாங்களாம் வந்துட்டு இந்த ஓஜா போர்ட் ப்ளே பண்ணோம், அதனால எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிச்சு, குட் ஸ்பிரிட்லாம் வந்துச்சு, நல்ல வேளை பேட் ஸ்பிரிட்லாம் வரல, அதனால நான் வந்து உயிர் தப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹைப்பாகவே சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா யுகாவுக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டி வருதுங்க. ஏன் நம்மளோட வீட்டில் ப்ளே பண்ணக்கூடாது, நம்மளும் ப்ளே பண்ணி பார்க்கலாமே, அம்மாவையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வேணான்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் யுகாவோட அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓகே ப்ளே பண்ணலாம், எங்கே வச்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹாலில் வச்சு ப்ளே பண்ணலான்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஆனால் யுகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே போர்ட்டிகோவில் வச்சு ப்ளே பண்ணலாம், அதுனா யாருக்குமே தொல்லை இல்லாமல் போயிடும், உள்ளுக்குள்ளேயும் எதுவும் வராது, நான் வெளியவே இந்த எலுமிச்சம்பழம் அப்புறம் சாமியோட கயிறுலாம் கட்டி வச்சிடறேன்னு சொல்லி கொஞ்சம் சேஃப்டியாக ப்ளே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மிட் நைட் 12 மணிக்கு அவங்களோட வீட்டில் ஓஜா போர்டு வந்து தனியாக போர்டு மாதிரிலாம் வாங்கிட்டு வரலங்க. வீட்டில் இருக்கிற சாக் பீஸை வச்சு ஒரு டீ டேபிள் எடுத்துகிட்டு வந்து போர்ட்டிகோல வச்சு அது மேலே சாக் பீஸை வச்சு ஓஜா போர்டை வரைஞ்சிருக்கிறாங்க அந்த அக்கா. ஆஸ் யூஸ்வல் ஒரு கேண்டில் எடுத்து வச்சிடுறாங்க, அது போக ஒரு டம்ளர் எடுத்து வச்சிடுறாங்க, காயினையும் எடுத்து வச்சு ஃபுல் செட்டப்புங்க. எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்கா சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்க கூடாது, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க கூடாது, ஒவ்வொரு கேள்விக்கும் நடுவில் ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது, அது மாதிரி இந்த கேமை பாதியிலே நிப்பாட்டிடவும் கூடாது, எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் மட்டும் ஏற்றி வச்சு இப்போது யுகா மயூரி அவங்களோட அக்காவே அந்த ஹாஸ்டல்லேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களே கேட்குறாங்க, ஆர் யூ தேர், யாராச்சும் கோஸ்ட் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டம்ளர் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஸில் போய் நிற்கிதுங்க. இப்போ தான் யுகாவோட அண்ணன், அவங்களோட அம்மா, இவங்க 3 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க அக்கா வந்து பொய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நினச்சிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க, கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இந்த டம்ளர் எஸ்ஸில் போய் நின்னதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இத்தனைக்கும் அந்த டம்ளரை யாருமே தொடலை, இவங்க 3 பேரோட ஃபிங்கருமே மேலே தான் இருக்குதே தவிர்த்து அந்த டம்ளர் மேலே வைக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த டம்ளர் வந்து நகண்டிருக்கும்? அப்போ உண்மையாகவே இங்கே எதனா ஒரு ஸ்பிரிட் இருக்குதா, இந்த பேய் பிசாசுங்கிறதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. இருந்தாலும் அவங்க அக்கா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டா ப்ராப்பராக முடிக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒத்துழைக்கணுங்கிற காரணத்தினால அடுத்த கேள்வியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குட் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எஸ்ன்னு போய் நின்றுக்குதுங்க. இப்போதான் இவங்களுக்கு பாதி உயிர் வந்திருக்குது, நம்ம உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே இவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இப்போ யுகா மயூரி அவங்களோட அக்கா கேட்குறாங்க, உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரவின்னு வருதுங்க. எப்படி நீங்கள் டெத் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சிடென்ட்னு வருது. இந்த ஆக்சிடென்ட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இனம் புரியாத பயம் வருதுங்க. ஒருவேளை இது நிறைவேறாத ஆசையோட இறந்து போன ஒரு பையனோட ஆத்மாவா இருந்தா இதுக்கப்புறம் நம்மளை பின்தொடருமா, அதனால நமக்கு பாதிப்பு வருமானு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு யுகாவோட அம்மா கேட்குறாங்க. இப்போ அவங்க அக்கா இருங்க, ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாம், அதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி இவங்க ஒரு வார்த்தை கேட்குறாங்க. என்னோட பொண்ணு யுகா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறா, இன்னொரு 20 நாளுக்குள்ள அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஆனுவல் எக்ஸாமில், அதாவது பப்ளிக் எக்ஸாமில் அவள் எவ்வளோ மார்க் எடுப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது 410ன்னு வந்திருக்குதுங்க. சரி ஓகே, இதோட நாங்கள் கேமை முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கேமை ப்ராப்பராக முடிச்சிடுறாங்க. இப்போ வரைக்குமே இந்த கேமை முடிச்சதுக்கப்புறமா இவங்க 4 பேருக்குள்ள ஒரு டவுட்டுங்க. இவங்க தான் மாற்றி மாற்றி காயினை வந்து நகட்டியிருக்கிறாங்க, இவங்க தான் மாற்றி மாற்றி அந்த டம்ளரையும் நகட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த அக்கா, யுகாவோட அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பிளான் பண்ணி 410ன்னு நகட்டியிருப்பாங்க, ரவிங்கிற பேரும் அவங்க தான் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 எழுத்தில் நகட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்குதுங்க. அது எப்போ வரைக்கும்னா இவங்களோட 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வர வரைக்கும். ஆக்சுவலி அந்த கோஸ்ட் சொன்ன அதே மார்க், ஒரே ஒரு மார்க் மட்டும்தான் கம்மியாங்க, 409 மார்க் எடுத்திருக்கிறாங்க பப்ளிக் எக்ஸாமில். இதை பார்த்ததுமே இவங்க 4 பேருக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படி இந்த கோஸ்ட் சொன்ன அதே மார்க் இவங்களுக்கு வரும் பப்ளிக் எக்ஸாமில்? ஒரே ஒரு மார்க் தான் கம்மி,
மற்றபடி அது என்ன சொல்லிச்சோ அதுதான் நடந்திருக்குங்கிற பட்சத்தில் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. உண்மையாகவே இந்த பேய் பிசாசெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஓஜா போர்ட் ப்ளே பண்ணுறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்ததா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு சின்ன ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இப்போது யுகா மயூரிங்கிறவங்க லண்டனில் இருக்கிறாங்க. அவங்க லண்டன்லேயே செட்டில் ஆகிட்டாங்களாம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே நம்மளோட ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ரொம்பவே ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ப்ரோ, இப்போ வரைக்குமே உங்களோட ஸ்டோரியை தான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறாங்களாம். அவங்ககிட்டயே சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி ஓஜா போர்ட்லாம் ப்ளே பண்ணக்கூடாது, பேய் வந்துடும் சொல்லிட்டு பயன்படுத்தியே வச்சுருப்பாங்களாங்க. விளையாடவும் விட மாட்டேன், இதுக்கப்புறம் நானும் விளையாட மாட்டேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விளையாட்டாக நினச்சி தான் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஓஜா போர்ட் ஸ்டோரியை நம்மளோட சேனலில் கேட்டால் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் தான் வரும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 3வதாக நம்ம பார்க்க போகிற இன்சிடென்ட் நடந்தது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்திலங்க. 1991 அங்கே ஒரு தாத்தா, அதாவது இந்த கதையை எனக்கு அனுப்புனவரோட பேர் ஆகாஷ். ஆகாஷோட தாத்தா இந்த வயக்காட்டுலலாம் நெல்லுலாம் அறுவடை பண்ணுவாங்க இல்லையா, அந்த வயக்காட்டில் அப்பப்போ தண்ணி பாய்ச்சறதுக்காக நைட்டு முழுக்க அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலைலாம் வருமாங்க. அப்படி தான் அவங்களோட தாத்தா அவர் மட்டும் தனியாக அவங்களோட வயக்காட்டில் தங்கியிருக்கிறாரு. நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். லைக் இந்த அசுரன் படத்தில் கூட அவர் வந்து இந்த காட்டு பண்ணியை விரட்டுறதுக்காக ஒரு வயக்காட்டில் அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு இடத்துல ஆகாஷோட தாத்தா மட்டும் தனியாக மேலே படுத்துக்கிட்டே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தூக்கம் வந்துடுதுங்க. தூக்கம் வந்ததுக்கப்புறமா அசந்து தூங்கிடுறாரு. திடீர்னு காட்டுப்பண்ணிங்க எல்லாமே ஒரு 4-5 காட்டுப்பண்ணிங்க சேர்ந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடுற மாதிரியான சத்தம் கேட்குது. பயந்து போய் அலறி அடித்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. மேலே ஏறி நின்றுக்கிட்டு சுற்றிலுமே பார்க்குறாரு. ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்குமாங்க. மிட் நைட்டு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமா. சுற்றிலுமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன விளக்குகள்லாம் வச்சுருப்பாங்களாம், வெளிச்சத்துக்காக தொங்க விட்டுருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வெளிச்சம் தெரிகிற இடத்துலையுமே எந்த ஒரு காட்டு பண்ணியோ இல்லை யாரையுமே அவர் பார்க்கல. இப்போ டவுட் ஆகி என்ன பண்ணுறாருனா மெதுவாக கீழே இறங்கி வராருங்க. கீழே இறங்கி வந்தவருக்கு ஒரு ஷாக். அவர் கீழே இறங்கி வந்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மயான அமைதியாக இருந்த இடம் திடீர்னு இந்த காட்டு பண்ணி எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி கத்திக்கிட்டு இவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. பயந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல மேலே ஏறுறாருங்க. தாவி ஏறினதுக்கு அப்புறமா கீழே பார்த்தா இந்த காட்டு பண்ணிங்க எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி பயந்து ஓடுதுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன விளக்குகள்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல 15 அடிக்கு ஒரு கருப்பு உருவமாங்க. அப்புறம் அந்த காட்டு பணிகளுக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரு 15 அடியில் ஒரு உருவம் ப்ரோ, நல்ல ஹைட்டு, ஒரு ஆண்பளையோட உருவம், கருப்பு கலர் உருவம் ப்ரோ. இது மனுஷனே கிடையாது, ஒரு மாதிரி புகை மாதிரியான ஒரு உருவம் அப்படியே ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்குதாங்க அந்த வயக்காட்டுக்குள்ள. 1:30 மணி, மிட் நைட்டு 1:30 மணிக்கு இவர் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாரு. எப்படிங்க இருந்திருக்கோம்? உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே மறைஞ்சி படுத்திருந்திருக்கிறாரு மேலேயே. ரொம்ப நேரமாகவே கீழே இருந்து அந்த ஏணிப்படியை ஆட்டுற மாதிரியான சத்தங்களும் அழுகிற மாதிரியான சத்தங்களும் இது நாள் வரைக்கும் அவரோட வாழ்க்கையிலேயே கேட்காத அமானுஷ்ய சத்தங்களும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்குது. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு நைட்டை தாண்டிடணும்னு சொல்லிட்டு அவரோட குலசாமியை, அதாவது அவங்களோட குலசாமி பத்திரகாளியாம், அழுகாத குறையா விடிய காலையில் 4:30 மணி வரைக்கும் தனியாக போராடி இருக்கிறாருங்க. விடிய காலையில் 4:30 மணிக்கு பக்கத்து காட்டுக்குள்ளே வேற ஒருத்தர் வர்ற சத்தத்தை கேட்டு அதுவுமே இந்த உருவத்தோட சத்தமாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் எட்டி பார்த்துருக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச இவரோட ஃப்ரெண்டோட காடு தான். அவரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்க தாத்தாக்கு உயிரே வந்திருக்குதுங்க. கத்தி அலறி கூப்பிடுறாரு. அவர் வேமா ஓடி வராரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லும் போது, நைட் நேரம் அப்படிலாம் தனியாக வந்து தங்காதப்பா, அப்படி தங்குனா கூட கையில் இரும்பு பொருட்கள், அதாவது அருவாள் மாதிரியான எதனா ஒரு விஷயத்தை வச்சுக்கோ, கூட சாமியோட பொருட்கள் எதனா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வா வீட்டில இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ஏன்னா அவருமே 15 அடியில் ஒரு உருவத்தை இதே வயக்காட்டுக்குள்ளே பார்த்ததா அவங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அவங்க தாத்தாவுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் சொல்லி என்கிட்ட சொல்லி முடிச்சுட்டாருங்க. 2வதா நடந்த இன்சிடென்ட் ஆகாஷோட அப்பாவுக்கு நடந்ததுங்க. எப்பயுமே அவங்க அப்பா அவரோட வயக்காட்டுக்கு, அதாவது இவங்க தாத்தா மாதிரியே தான் அவரும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு விவசாயம் தான் தொழிலாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வயக்காடுங்க நிறைய குளத்தெல்லாம் தாண்டி தான் அவங்களோட இடத்துக்கே போகணுமா. அங்கெல்லாம் வந்து இந்த தார் ரோடெலாம் கிடையாது, காட்டுக்குள்ளேயே தான் போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பா சைக்கிளை உருட்டிக்கிட்டே போவாராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட்டுவாராம், ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கி உருட்ட ஆரம்பிச்சிருவாராம். அப்படி தான் 2002 ஆகாஷோட அப்பா மட்டும் தனியாக அவருக்கு உண்டான சாப்பாடை, மத்தியான சாப்பாடை வந்து கட்டி எடுத்துகிட்டே போயிடுவாராம் ஒரு டிஃபன் பாக்ஸில். அதில் கறி குழம்பு இருந்திருக்குதுங்க.
சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குளம் வருமா. அந்த குளத்துல தண்ணியே கிடையாது, வத்தி போன ஒரு இடம். அதாவது குளமே வத்தி போச்சுன்னா ஒரு இடம் மாதிரி இருக்கும் இல்லையா ஆழமா, அந்த இடத்துல இறங்கி ஏறினார்னா அவரோட வயக்காடு பக்கமா. அப்படி இறங்கி ஏறாமல் சுற்றி போனால் ஒரு 2-3 வயக்காடை சுற்றி தான் போகணுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது அப்போ வரைக்கும் அவருக்கு ஒரு வெயிட்டு தெரிலங்க. ஆனால் அந்த குளத்துக்குள்ளே இறக்கி இது நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு மாதிரி வானமே விடிஞ்சு விடியாத மாதிரி லைட்டாக இருட்டி போய் இருக்கும் இல்லையா. ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்போது சைக்கிளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவன் போயிட்டு இருக்கும்போது எங்கள் தோப்பு போகிற வழியில் ஒரு குளம் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா ரோடு வந்து ஒரு பெரிய டர்ன் மாதிரி இருக்கும். அந்த ரோட்லேயே போனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். அதுக்கு பதிலாக நம்ம குளத்தில் தண்ணி இல்லாத நேரத்தில் குளத்தில் இறங்கி போனோம்னா குளத்துலேயே போகிறது ஷார்ட்டஸ்ட் ரூட். ஸோ அந்த குளத்தில் இறங்கி போகும்போது என்னாச்சு அப்படின்னா எங்கள் அப்பாவோட பின்னாடி அந்த சைக்கிளோட கேரியரில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருந்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு சரி நம்ம பிரமையாக தான் இருந்திருக்கோம், அது வரைக்கும் எதுவும் தெரியல. அப்புறம் அந்த குளத்துக்கிட்ட கரெக்டாக இறங்கி போகும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. நல்லாவே தெரியுதுங்க. இப்போ ஒரு சைக்கிளை பிடிச்சிருக்கும் போது ஆளே இல்லாத சைக்கிளோட வெயிட்டுக்கும் பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க வெயிட்டாக உட்காந்தாங்கன்னா நமக்கு இழுக்கும் இல்லையா ஒரு சைடு, அந்த மாதிரி இழுத்து இருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, சைக்கிளில் யாருமே இல்லை. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. அக்கம் பக்கத்து காட்டிலலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஒரு மாதிரி பயம் கொடுக்குது. டிஃபன் பாக்ஸை பின்னாடி கம்பி மாதிரி ஒன்று வளைஞ்சிருக்குமோ அதில் தான் தொங்க விட்டுருப்பாராம். இப்போது அவர் போக வேண்டிய இடத்துக்கு போனதுக்கப்புறமா வயக்காட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த சைக்கிளில் அந்த வெயிட்டு குறைஞ்சிருக்குதுங்க. சைக்கிளை நிப்பாட்டிட்டு இந்த சாப்பாடு கூட எடுத்து வச்சுட்டு அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. வேலையை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவரோட வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அவருக்கு பெருசாக பயம் எதுவுமே தெரியலைங்க. ஆனால் மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் அவர் போயிட்டு அவரோட டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பருக்க சோறு கூட இல்லையா. அவ்வளவு ஏங்க, சிக்கனை கடிச்சு போட்டால் அதில் லைட்டாக அந்த எலும்பு துண்டுலாம் இருக்கும் இல்லையா அங்கங்கே, அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு கூட அவரோட டிஃபன் பாக்ஸ்குள்ளே இல்லை. இதை பார்த்த ஆகாஷோட அப்பா ஒரு மாதிரி மிரண்டு போகிறாருங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. அவருக்கே தெரியும் யாருமே அடுத்தவங்களோட டிஃபன் பாக்ஸை திறந்து அப்படி சாப்பிட்றவங்க கிடையாது. ஏன்னா எல்லாரோட வீட்லேயுமே நல்லா தான் சமைப்பாங்க, நல்லா தான் சாப்பிட்றவங்க கிராமத்துக்காரங்க. இருந்தாலும் பயத்தில் கேட்குறாரு. யாருமே சாப்பிடல, யாருமே தொடலன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அடுத்த 2 நாளைக்கு படுத்த படுக்க குளிர் ஜுரமா. அவரை கூட்டு போயிட்டு கோவிலெல்லாம் மந்திரிச்சு விட்டுட்டு அவங்களோட குலதெய்வமான பத்ரகாளியம்மனோட திருநீர்லாம் பூசி விட்டு அடுத்து ஒரு 3 நாள் ஆச்சாங்க அவர் அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியே வரதுக்கே. ஆகாஷ் இப்போ இருக்கிற வீட்டோட அமைப்பு வேறையாங்க. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க இருந்த வீட்டோட அமைப்பு வேற. அதாவது அவங்களோட தாத்தா வீடாம். அது 5 வீடு சேர்ந்த ஒரு காம்பவுண்டு வீடு அமைப்புல கட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த 5 வீட்டுக்குமே என்ட்ரன்ஸ் வந்து ஒன்று தானாங்க. ஒரு பெரிய கேட் இருக்குமா. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் முன்னாடியே பெரிய பிளே ஏரியா மாதிரி இருக்கும். அதாவது வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்க் பண்ணுறதுக்கும் சைடில் வந்து கார்டன் மாதிரியான அமைப்பும். அது போக இந்த 5 வீடுமே, அதாவது ஒரு பெரிய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 5 டோர் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பில் தான் அவங்களோட வீடு இருக்குமா. அதில் ஒரு வீட்டில் தான் ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குமா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூமில் லாஸ்ட் கார்னரில் ஒரு ஏணிப்படி மாதிரியான அமைப்பு இருக்குமா. அதாவது ஏணிப்படி போட்டு வச்சிருப்பாங்களாம் வீட்டுக்குள்ளேயே. அது வழியாக போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கனெக்ட் ஆகுமாங்க. ஏணிப்படியில் ஏறி போனால் மேலே போயிடலாமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாமா. கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குமா. பக்கத்துலேயே துணி துவைக்கிற அந்த ஆட்டுக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல் இருக்குமா. அது பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குமா. கிணறுக்கு பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. அப்படியே அதுக்கு பேக் சைடில் மாட்டுத் தொழுவம் இருக்கும். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. இப்போ ஆகாஷோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட வைஃப் பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. டவுட் ஆகுறாரு. ஏன்னா இந்த 5 வீட்லேயுமே இவங்களோட சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஆகாஷோட அப்பாவோட அப்பா, அவங்களோட கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டில் ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது போக இந்த ஆப்போசிட் ரூமில் 2வது ரூமில் வந்துட்டு மேலே ஏணிப்படி போகும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேயை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதும் ஆகாஷோட அப்பாவே போயிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணாதான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவரால் மேலேயே போக முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட் நேரம் இவங்க வீட்டுக்குள்ளே யார் கொலுசு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறா. ஆல்ரெடி ஆகாஷோட அப்பாவுக்கு அந்த வயக்காட்டுக்குள்ளே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது இல்லையா. இப்போ அவருக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வருதுங்க. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சோன்னு சொல்லிட்டு பயத்தில் மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்குறாரு. ஹாலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை.
அந்த ரூம்குள்ளே தான் சத்தம் கேட்குது. அதாவது இந்த ஏணிப்படியில் ஏறி போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலான்னாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ளே தான் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. ஆகாஷோட அப்பா அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருந்திருக்குதுங்க. லைட்டை ஆன் பண்ணுறாரு, ஆனால் சுவிட்சு போட்டோம், லைட் எரியலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ரூமில் இருக்கிற லைட் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃப்ளிக்கர் ஆகிற வெளிச்சத்தில் அந்த ஏணிப்படி இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு, அந்த ஏணிப்படியில் ஒரு பொண்ணு மெதுவாக ஏறிட்டு இருக்கிறாங்களாம். வெள்ளை சேலை கட்டி முடியெல்லாம் விரித்து போட்டு கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது. அந்த பொண்ணு அழுதுகிட்டே மெதுவாக அந்த ஏணிப்படியில் இருக்கிற ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டோரை டம்முன்னு லாக் பண்ணிட்டு வேமா அவரோட ரூம்குள்ளே ஓடி இருக்கிறாரு. ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமா தண்ணியை குடிச்சிட்டு எதுவுமே பேசாமல் அவங்களோட குலதெய்வமான பத்திரகாளி அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு பேசாமல் படுத்திருக்கிறாரு. பயங்கரமாக கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது ஹாலில். அது போக அந்த பொண்ணோட அழுகுறலும் பயங்கரமாக கேட்குது. எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்க படுத்து தூங்கிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, அதாவது ஆகாஷோட தாத்தா பாட்டி கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு ஆகாஷோட அப்பாவுக்கு மந்திரிச்சு விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளாவே இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த மோகினி யாருன்னு தெரியல, ஆனால் இவங்க அப்பாவோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இவங்க அப்பாவை மட்டுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆகாஷோட பாட்டி அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அருள் வருமாங்க. அப்படிதான் இந்த மோகினி பிசாசோட தொல்லை தாங்க முடியாம ஆகாஷோட அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட பாட்டியோட உடம்புக்குள்ள அவங்களோட பத்திரகாளி அம்மன், அதாவது குலதெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொல்லி, நீ கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னோட குடும்பத்துக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்ணிட்டு இவருக்கு திருநீர்லாம் பூசி விட்டுட்டு அந்த சாமி மலையேறிச்சாங்க. அவங்க என்னைக்கு சத்தியம் பண்ணிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சோ அவங்க கோவிலில் வச்சு, அதுக்கப்புறமா அந்த மோகினியோட அந்த குரலோ இல்லை அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இவங்களோட வீட்டுக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு தென்படலையாங்க. இது எதனால் நடந்துச்சு, யார் அந்த மோகினி, எதனால் இவங்க வீட்டுக்குள்ளே வந்தா, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதான். மேபி அவங்களோட ஏரியா ஒரு காட்டு பகுதிக்குள்ளே, லைக் இந்த கிராமத்து பகுதியிலலாம் நம்ம முன்னாடியே பார்த்த கதைகளில் மாதிரி தாங்க 200 மீட்டருக்கு டிஸ்டன்ஸில் தான் ஒவ்வொரு வீடுமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேற எதனா ஒரு மோகினி கூட வந்திருக்கலாம், வீட்டுக்குள்ளே வந்திருந்துருக்கலாம். அதை இவங்களோட பாட்டி அவங்களோட குலதெய்வத்தோட அருளால் விரட்டிட்டாங்கங்கிற மாதிரி இவங்களே மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் எல்லாமே சுமூகமாக தாங்க போயிருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதமோ எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. ஆனால் ஒரு நாள் நைட்டு அவங்க அம்மா, அதாவது ஆகாஷோட அம்மா 12-12:30 மணி இருக்குமாங்க, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமாக இப்படி ஒரு சலங்க சத்தம் கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா ஆகாஷோட அப்பா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அவங்க அப்பாவுக்கு நடந்த அதே இன்சிடென்ட் மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கும் நடக்குது. அவங்க அப்பாவுக்கு கொலுசு சத்தம் கேட்டுச்சு, இவங்களுக்கு ஒரு சலங்க சத்தம் கேட்டு ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே சவுண்டு கேட்கலைங்க. வெளியே மெயின் டோருக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக சலங்கையை போட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. மெயின் டோரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்களோட வீட்டோட அமைப்பு நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி வந்து அந்த வெஹிக்கிள்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் விட்டு வச்சுருப்பாங்கன்னு, அங்கே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குமாங்க. அங்கே தான் ஆகாஷ் அவங்களோட கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்களாம், விளாண்டுட்டு இருப்பாங்களாம். அந்த இடத்துல கருப்பு கலரில் டவுசர் போட்டுக்கிட்டு, அது போக மேலே இந்த சொடலமாட சாமி கோயிலில் சாமி வந்து ஆடுறவங்களாம் ஒரு கெட்டப்பில் இருப்பாங்க. கையில் தீப்பந்தம் வச்சுக்கிட்டு ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரகடாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாமி அந்த நெருப்பை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறாராங்க. அதாவது இந்த பசங்க எல்லாருமே விளையாடுற அந்த இடத்துல பயங்கரமா துடியா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாராங்க இங்கிட்டும் அங்கிட்டும். அவரை பார்த்ததுமே ஆகாஷோட அம்மாவுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நின்றுக்கிறாங்க. அவர் இவங்கள பார்க்கவே இல்லை, திரும்பி கூட பார்க்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவு மூடிட்டு வந்து படுத்துடுறாங்க. காலையில எந்திரிச்சதுமே அவங்களோட மாமியார் கிட்ட சொல்றாங்க, அதாவது ஆகாஷோட பாட்டி கிட்ட போய் சொல்லும் போது, இந்த பாருமா நீ பார்த்தது சுடலமாடம் தான், அன்டைம்ல அந்த மாதிரிலாம் சத்தம் கேட்டுச்சுன்னா வெளியே பொசுக்கு பொசுக்கு நீ பாட்டுக்கு கதவை திறந்து வராதமா, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, சாமியை அடிச்சிருச்சுன்னா படுத்த படுக்கையாயிருவ அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட ஊர்ல இருக்கிற அந்த சொடலமாட சாமி கோயிலுக்கு
குடமுழுக்கோ ஏதோ சம்திங் சொன்னாருங்க. அந்த மாதிரி டைம்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவங்க அம்மாவுக்கு. அப்போ சுடலமாட சாமிலாம் ஒரு வேல் கம்பம், ஒரு சலங்கையும், கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸு, டவுசர் மாதிரி போட்டு, அப்புறம் தலையில் ஒரு இது மாதிரி போட்டு நடந்து ஜல் நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குமா நைட்டு. இது எப்போ அப்படின்னா எங்கள் கோயில் கொடையப்போ இந்த மாதிரி சவுண்டு கேட்குமா வீட்டு வாசலில். இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்து ஒரு 10-15 நாளில் அவங்களோட பாட்டி இறந்துடுறாங்க. அதாவது ஆகாஷோட பாட்டி இறந்துடுறாங்க. ஒரு நாள் நைட்டு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு சத்தம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. ஆகாஷோட அப்பா எப்பயும் போல் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அவங்க அம்மா நல்லாவே கவனிக்கிறாங்க. மேலே இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ளோரில் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த தடி இருக்கு இல்லையா, வயசானவங்களாம் வச்சுருப்பாங்க ஒரு தடி. அந்த தடியை வச்சு நடந்தாங்கன்னா இப்படி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, பயங்கரமாக கேட்டிருக்குது. அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்புறாங்க. அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கும் மேலே அந்த சத்தம் கேட்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மா தான் மேலே நடமாடிட்டு இருப்பாங்க, நீ எதுவும் கண்டுக்காத, பேசாமல் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மாவா? ஏங்க, அவங்க இறந்து 1 வாரம் ஆகுதுங்க. இறந்தவங்களால எப்படி மேலே நடமாட முடியும்? மா பேசாமல் படுமா, நாளை பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா படுத்து தூங்க சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இவங்க அம்மாவே அவங்க அப்பா கிட்ட அதை பற்றின பேச்சை தவிர்த்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவங்களோட மாமியாரோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி அவங்களே உணர்ந்துருக்கிறாங்க. இது ஒரு இன்சிடென்ட்டாங்க. ஆக்சுவலாக இதோட நிற்கலைங்க. ஆகாஷுக்கு நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்குது. அதை இன்றைக்கி என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியலைங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வேறு ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு லேட்டாக தான் வந்தேன். சரியான மழைங்க சென்னையில். அதோட நான் வந்ததும் வராதுமா உட்காந்து இன்னைக்கு 8 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன். அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. ஒருவேளை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு தான் அந்த ஸ்டோரியை போட முடியும். ஸோ உங்களுக்காக இன்னைக்கு நான் இதை பார்ட் 1 போட்டுடுறேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு இதோட பார்ட் 2 வெர்ஷனை கண்டினியூ பண்ணுறேன். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் எதனா ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல நம்ம டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ கொடுத்துருங்க. நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.